நிறைய செல்லங்கள் ரொம்பவே விரும்பி கேட்ட ஒரு சூப்பரான உடச்சு ஊத்தின முட்டை காரக்குழம்பு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது 2 பேர் திருப்தியாக சாப்பிடக்கூடிய அளவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு பல், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் ஊற வச்ச புளி, கொஞ்சம் குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு 4 முட்டையும் எடுத்து வச்சுருவோம். கடாயில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் முதல்ல வெந்தயம் போட்டு தாளிப்போம். அது பொரிஞ்சதும் கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை போட்டு வதக்கிட்டு வெங்காயம், கொத்தமல்லி சேர்த்து வதக்குவோம். அதோடு சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி மூடி வச்சுருவோம் சிம்மில் வச்சு. அது கொஞ்சம் நேரத்தில் குழஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் புளி தண்ணியும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு கொதிக்கும் போது சிம்மில் வச்சுட்டு நம்ம முட்டையை 1 by 1 உடச்சி ஊற்றுவோம். ஏன்னா ஒரு முட்டை கெட்டிருந்தாலும் கெட்டுரும் இல்லையா, அதனால் இப்படி தான் நான் ஊற்றுவேன். நல்லா முட்டையை ஊற்றி சிம்மில் வச்சு மூடி வைங்க. ஒரு 10 நிமிஷம் அழகாக வெந்து அழுக்காக இந்த மாதிரி வரும். கரண்டி விட்டு இந்த மாதிரி தூக்கி எடுங்க, உடையாமல் வரும் முட்டை. கொத்தமல்லியை தூவி இறக்குனா ஒரு சூப்பரான முட்டை குழம்பு ரெடிங்க.